தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் கிராமம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி லேப்டாப் இல்லாமையே நம்ம கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணி பிரிண்டரை வச்சு பிரிண்ட் எடுக்க முடியும். அது எப்படி, எதுக்காக, வாங்களே நம்ம சேனலுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதோட பேர் தான் வந்து ஓடிஜி கேபிள். நீங்கள் பிரிண்டரை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஓடிஜி கேபிள்ன்றது வேணும். நீங்கள் செல்ஃபோன் கடையில் போய் இதை ஓடிஜி கேபிள் கேட்டாலே கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக குட்டியாக இருக்கிற மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு வயரோட பெருசாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. நீங்கள் இது எது வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணணும். அதனால் முதல்ல செட்டிங்ஸ் போய்க்கோங்க. நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு கீழே வந்து கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இல்லைன்னா சர்ச் பாரில் போய் பிரிண்டிங்னு டைப் பண்ணால் வந்துடும். இப்போ கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் கிளிக் பண்ணால் அங்கே பிரிண்டிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து ஆட் சர்வீஸ்னு இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு எல்லா கம்பெனி பிரிண்டரோட ப்ளகினுமே வந்துடும். இதில் என்னோடய கம்பெனி பிரிண்டர் வந்து கெனானு, அதனால் கெனான் பிரிண்ட் சர்வீஸ்னு கீழே இருக்கு இல்லையா, அது தொட்டு இன்ஸ்டால் கொடுத்தா ஆகிடும். உங்களோட கம்பெனி பிரிண்டர் ஏதோ அதை கிளிக் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்ஸ்டால் தரேன். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ வந்து வெளியே வந்துடுங்க, ஏன்னா இது வந்து வெறும் ப்ளகின் தான், நம்ம வேறு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் பிரிண்ட் ஆகிறதுக்கு. அதனால் நீங்கள் ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு மேலே சர்ச் பாரில் வந்து நீங்கள் நோக்கோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இப்படி ஒரு ஆப் வரும். இதில் வந்து வயர்லெஸ் பிரிண்டர், வயர்டு பிரிண்டர் எல்லாமே சப்போர்ட் ஆகும். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதுக்குள்ளே போகணும். போனால் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் கேட்கும். அது நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறதா இருந்தால் அதெல்லாம் கேட்கும். நான் ஏற்கனவே உள்ளே போயிருக்கறனால எனக்கு கேட்கல, உங்களுக்கு கேட்கும், அக்ரி பண்ணிடுங்க. இப்போ வெளியே வந்துட்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு வெளியே வந்துட்டு ஃபைல் முதல்ல அந்த ஓடிஜி கேபிளை கனெக்ட் பண்ணுறங்க. லூஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கையில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் சார்ஜ் போடுற இடத்துல அந்த ஓடிஜி கேபிளை குத்திடுங்க. குத்திட்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும். ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோக்கோ பிரிண்ட்குள்ளே போய் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து வயர்லெஸ் பிரிண்டர் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வயர்லெஸ்லேயே வந்து கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். இப்போ என்னோடய பிரிண்டர் காட்டுது கெனான் 2010 சீரீஸ் அப்படின்ட்டு. அது கீழேயே எதில் ப்ளூடூத்லேயோ ஒய்ஃபைலையா இல்லை ஓடிஜி கேபிளியான்னு காட்டும். இப்போ மேலே என்னோடய பிரிண்டர் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ப்ராசஸிங் அப்படின்னு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஏன்னா பிரிண்டர் வந்து உங்கள் ஃபோனில் வந்து முதல்ல இன்ஸ்டால் ஆகணும், சப்போர்ட் ஆகணும். இப்போது செட்டப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து ஆட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜர் போங்க. உங்களோட பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் மேனேஜர் போயிட்டு உங்களோட ஃபோட்டோ அல்லது பிடிஎஃப் எல்லாமே பிரிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சாதாரணமாக லொக்கேஷனுக்குள்ளே போய் தான் பண்ணணும். இப்போ இங்கே வந்து என்னோடய ஃபோட்டோ இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணாதீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சில இதில் ஷேர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து அந்த நோக்கோ பிரிண்ட்டு ஆப்போட வந்து லோகோ போட்டு இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ இப்படி தான் காட்டும். A4 ஷீட்டில் இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. நீங்கள் பிடிஎஃபாக இருந்தால் நிறைய பேஜஸ்லாம் இருக்கும். அதனால் கீழே செட்டிங்ஸ் போயிட்டு பேஜஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ கீழே ரேஞ்சுன்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீபேட் வரும். அதில் நீங்கள் எந்தெந்த பேஜெல்லாம் வேணுமோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரணும், அதனால் கீழே சைஸ் அண்ட் லேஅவுட் ஆப்ஷன்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அதில் இமேஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஃபுல் பேஜ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே தரேன். இப்போ எனக்கு இப்போ பிரிண்ட் ப்ரிவியூவில் ஃபுல் பேஜ் வர மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும்னா
பேப்பர் அண்ட் அவுட்புட் ஆப்ஷன் போய் அவுட்புட் மோட் போய் கீழே நார்மல் கிரே ஸ்கேல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது பாண்டு பேப்பர் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃபோட்டோ பேப்பர் வச்சுருக்கீங்கன்னா கீழேயே அதுக்கும் தனி ஆப்ஷன் இருக்குது ஃபோட்டோ பேப்பர்னு. அது கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ பேப்பர்லேயோ பாண்ட் ஷீட்லேயோ பிரிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்துடும். எனக்கு வந்து இப்போ வந்து கலரில் தான் வேணும், அதனால் இப்போ நான் நார்மல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஒரிஜினல் ஃபைலு. இது நாங்கள் மொபைலில் தான் ஃபோட்டோ எடுத்தோம். இது மொபைலில் பிரிண்ட் எடுத்த காப்பி. இது வந்து பிசியில் பிரிண்ட் எடுத்த காப்பி, லேப்டாப்பில் பிரிண்ட் எடுத்தது. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். இது பிரைட்னஸ் மட்டும் இல்லை, இது வந்து பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்குது. அது அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இந்த டிவியில் வர மாதிரி அலைகள்லாம் இருக்கிற மாதிரி வருது. ஸோ ஃபோனில் இருக்கிறதுக்கும் லேப்டாப்பில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட வந்து எல்லார்கிட்டையுமே மேக்ஸிமம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குங்க. ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியாது. அப்புறம் இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறக்கும் ஒருத்தருக்கு சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பயனுள்ள ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அதை போடுறேன். ஏன்னா நம்ம வந்து மறந்துடுவோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபியூச்சர் யூஸ் பண்ணி பார்த்துட்டோன்னா அடுத்து ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை ரொம்ப நாள் 6 மாதம் கழிச்சோ பயன்பட ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் என்னோடய தமிழ் கிராமம் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த மாதிரி தகவல்கள் ரெடியாக இருக்கும். அப்படி ஏதாவது நீங்கள் தேவைன்னா அப்போவே நீங்கள் பார்த்துட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ், அதாவது நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃபியூச்சர்ஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போது என்னோடய தமிழ் கிராமம் யூடியூப் சேனலுக்குள்ள வந்து பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. இதை பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம